ஓம் நமச்சிவாய. ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்கு சனி வக்ரம் பெற்று என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறார், இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் சுமார் 4.5 மாதங்கள், அதாவது 139 நாட்கள், நான் முன்பதிவில் கூறியது போல சனி பகவான் அவரது சொந்த வீடான மகரம், கும்பம் இவைகளில் ஆட்சி வீடாக இருக்கிறார். தற்பொழுது கும்பராசியில் சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பின்னோக்கி வக்கரமடைந்து தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்வதால், அதுடன் மூல திரிகோணத்தில் அமர்ந்திருப்பதால் தனுசு ராசிக்கு நல்ல முன்னேற்றங்களும் உயர்வான வாழ்க்கைகளும் அமைக்கப் போகிறார். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமான வாழ்க்கையும் நல்ல பலன்களையும் சனி பகவான் தரப்போகிறார். தனுசு ராசிக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்க போகிறார். இதுவரை தடையாக இருந்த தொழில், கல்வி, முன்னேற்றம், திருமணம் நடந்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு ஏற்பட்ட தொல்லைகள், ஏனென்றால் இந்த தனுசு ராசி கடந்த 7.5 ஆண்டுகளாக மிகவும் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகிவிட்டீர்கள். எனவே அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு நகர்ந்து இதன் பிறகு உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாழ்க்கையை அமைக்கப் போகிறது. இதுவரை தடையாக இருந்த அனைத்துமே உங்களுக்கு செயல்படும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வீண் குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் இவைகளை விட்டு விலகி பெருவாழ்வு வாழப்போகிறீர்கள். பொதுவாக சனி பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் 12 ராசி கட்டங்களில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அந்த ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 இந்த இடங்களில் சனி பகவான் இருப்பாரே ஆனால் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார். பொதுவாக இந்த முறை வக்கிரம் பெற்றதனால் சனி பகவான் தனுசு ராசிக்கு தனம், தானியம், விவசாயம், மருத்துவம், கல்வி, ரசாயனம் இவைகள் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதுடன் நல்ல லாபங்களையும் நிறைய பண வரவுகளையும் கொடுக்க போகிறார். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம் 4 பாதம், பூராடம் நட்சத்திரம் 4 பாதம், உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் நல்ல
குணம் உள்ளவர்களாகவும், எதிரிகளை சாமர்த்தியமாக பேசி அவர்களை திசை திருப்பி தன் வழிக்கு கொண்டு வர வல்லமை பெற்றவர்கள். தனுசு என்றாலே வில். வில் என்றாலே போருக்கு செல்லக்கூடிய ஒரு இடம். அந்த வில் எப்படி போரில் சென்று பகைவர்களை வெட்டி வீழ்த்துகிறதோ அதை போன்று தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வார்த்தைகளால் அவர்களை இவர்கள் வழிக்கு கொண்டு வருவார்கள். பகைவர்களை வென்று சாதனை புரிவார்கள். அடுத்து தனுசு ராசியில் பிறந்தவர்கள் புகழ்ச்சிக்கு மயங்குவீர்கள். உங்களின் ராசி அதிபதியான குரு பகவானின் தன்மை கொண்ட இவர்கள் சந்தோஷமாகவும் பெருந்தன்மையாகவும் முகப்பொலிவுடனும் பிரகாசமனுடன் தன்னம்பிக்கையுடனும் இருப்பார்கள். இவர்கள் கணிதம், சாஸ்திரம், தன்னம்பிக்கை இவர்களில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி தானாகவே வரும். நீங்கள் பொதுவாக மருத்துவத்துறை, சிறந்த தத்துவ ஞானி, ஜோதிடத்தில் நல்ல புலமை, கணிதம் இவைகளில் தேர்ச்சி பெற்று விளங்குவீர்கள். உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை வெளியில் காட்டாமல் மிகவும் பெருந்தன்மையோடும் நடந்து கொள்வீர்கள். நீங்கள் சிறு வயதிலிருந்தே மிகவும் சுறுசுறுப்பாகவும் எதையாவது செய்து கண்டுபிடிக்க திறமை படைத்தவர்கள். உங்களது ராசி தனுசு ராசியாக இருப்பதனாலும், தனுசு ராசி மட்டுமல்ல மீனராசி இவை இரண்டுமே குரு பகவானினுடைய சொந்த வீடாக இருப்பதனால் உங்களுக்கு தானாகவே பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு சனி வக்கரமானதால் மேலான அசையாத சொத்துக்களும் அசையும் சொத்துக்களும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாக்கும். நீங்கள் பொதுவாக கலை, இலக்கியம் இவைகளில் ஆர்வம் உள்ளவர்களாக மென்மையான உள்ளம் வெளிப்படையாக பேசுவீர்கள். வைத்த குறி தவறாது, வெளுத்ததெல்லாம் பால் என்று இருப்பீர்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைகளை பற்றி சிறு வயதிலிருந்தே நீதியுடனும் நேர்மையுடனும் அடுத்தவரின் மனம் புண்படாத வகையில் அவர்கள் படும் கஷ்டங்களை பங்கேற்று நீதியை நிலைநாட்டுவீர்கள். நேர்மையுடனும் நல்லொழுக்கத்துடனும் இருப்பீர்கள். தவறு செய்பவர்களை எளிதில் கண்டுபிடிக்கும் திறமை உங்களுக்கு உண்டு. தனக்கு நிகராக இருப்பவர்களிடம் மட்டுமே அதிகமாக பழகுவீர்கள். நீங்கள் சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருப்பீர்கள். பொதுவாக 30 வயது வரையிலும் கஷ்டப்பட்டிருந்தாலும் 30 வயதுக்கு மேல் 60 வயதுக்குள் அபார புகழும் செல்வம் செல்வாக்குடனும் நிலம் மண்மனை வசதிகளுடனும்
வண்டி வாகனத்துடனும் உயர் பதவிகளுடனும் வாழ்வீர்கள். அரசியலில் முற்போக்கான முன்னேற்ற பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை வந்து சேரும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள், தனுசு ராசி, தனுசு லக்னம் இவைகளில் பிறந்தவர்கள் பெருந்தன்மையாகவும் பெரிய மனிதர்களின் நட்புடனும் நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பு, நீதி, நேர்மை இவைகளை பின்பற்றி நடப்பவராகவும் யாருக்காகவும் எதற்காகவும் கையை கட்டி நிற்கும் நிலை உங்களுக்கு ஏற்படாது. ஏனென்றால் இந்த தனுசு ராசி மூலத்திரிகோணத்திற்கு குரு பகவான் அதிபதியாக அவருடைய தன்மையில் முன்னேற்றத்தை வாழ வைப்பார். குரு பகவான் என்றாலே பெரிய மனிதர், பெருந்தன்மைகளை செய்யக்கூடியவர், இது அனைவருக்கும் தெரியும். இவருடைய ராசியில் பிறந்தவர்கள் அவருடைய குணம்தான் இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த தாங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நீதியை நிலைநாட்டி தானும் தன்னை சார்ந்தவர்களையும் அவர்கள் மீது ஏற்படும் அவதூறான பெயர்களையும் உங்கள் புத்தி சாதித்தினால் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை வரவழைப்பீர்கள். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் குரு பகவானே வீட்டு அதிபதியாக இருப்பதனால் இவர்களுக்கு பகை வீடுகள் 3 வீடுகள் இருக்குதுங்க. அந்த ராசி வீடுகள் யார் என்று பார்த்தால் ரிஷபம், கடகம், கன்னி. இந்த ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் பகைவர்களாக இருப்பார்கள். ஆரம்பத்தில் இவர்களுடைய நட்பு நல்ல முறையில் இருந்தாலும் இவர்களினால் அவர்களுக்கு, அதாவது தனுசு ராசிக்காரர்களாலும் மீனராசிக்காரர்களாலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் ரிஷபம், கடகம், கன்னி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் நன்மை ஏற்பட்டாலும் நாளடைவில் அந்த நன்மைகளை மறந்து இவர்களிடம் சண்டைக்காக முன் வருவார்கள். அதே போன்று 4 ராசிக்காரர்கள் நட்புடன் இருப்பார்கள். அவர்கள் மேஷ ராசிக்காரர், சிம்ம ராசிக்காரர், தனுசு ராசிக்காரர், துலாம் ராசிக்காரர், விருச்சிக ராசிக்காரர். இவர்கள் 4 பேரும் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் கடைசி வரை நட்பாக இருந்து அவர்களுக்கு நல்ல பலன்களையே செய்வார்கள். தனுசு ராசிக்காரரும் மீனராசிக்காரர்களும் இவர்களுக்கு தவறாக ஏதாவது நடந்திருந்தாலும் அதை மனதில் வைக்காமல் அவர்களுக்கு நன்மைகளையே செய்வார்கள். மற்றும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சில கருத்துக்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.